3 கரடி நம்மளை அட்டாக் பண்ணால் உயிரோடு இருப்போமா? 1823 அமெரிக்காவில் ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. அதாவது ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அனிமல்ஸை கொண்டு அதோட ஸ்கின்னை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும். இதை பண்ணுறதுக்காக 100 பேர் கிளம்புறாங்க. இதில் ஹக்லாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இதில் ஹக்லாஸ் ஒரு டீமாக பிரிஞ்சிடறாரு. அண்ட் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கும் போது ஹக்லாஸ் மட்டும் முன்னாடி போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு தேடி இருக்காரு. அந்த டைமில் ஒரு பெரிய கிரிஸ்லி கரடி அண்ட் அதோட 2 குட்டியும் வந்து நம்ம ஹக்லாஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். அந்த டைமில் அவர்கிட்ட இந்த நைஃப் அண்ட் கன்னை வச்சுட்டு ஒரு மாதிரியா அந்த கரடியை கொண்டுடுறாரு. இதை வந்துட்டு அவர் கேப்டன் வந்து பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹக்லாஸ் உயிர் போகிற சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவர் கேப்டன் அவர் 2 பேரை விட்டு போகிறாங்க. ஜோன் அண்ட் ஜிம் இவங்க 2 பேரையும் ஹக்லாஸை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம கிளாஸ் இருந்த சைடில் பக்கத்தில் பழங்குடி மக்கள் இருந்திருக்காங்க. தெரிஞ்ச ஜோன் என்ன பண்ணுறாருன்னா ஜிம் கிட்ட சொல்கிறான், இங்கேருந்து நம்ம கிளம்புவோம், இங்கே நாம் இருந்தோம்னா நம்மளையும் கொண்டுடுவாங்க இந்த பழங்குடி மக்கள்னு சொல்லிட்டு ஜிம் அங்கேருந்து போக சொல்கிறான். அண்ட் ஜோன் நம்ம ஹக்லாஸ் கிட்ட இருந்த நைஃப் அண்ட் கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் கேப்டன் கிட்ட போய் சொல்கிறான் ஹக்லாஸ் இறந்துட்டாருன்னு. ஆனால் ஹக்லாஸ் உயிரோடு தான் இருந்திருக்காரு. ஆனால் நம்ம ஹக்லாஸ் ஹோப்பை விடலை. பாடி ஃபுல்லாக டேமேஜாக இருந்தும் நடக்க முடியாமல் இங்கேருந்து போகணும்னு ஹோப் இருந்துச்சு. போகிற வழியில் பசிக்கு புழுக்களை சாப்பிட்டுக்கு தண்ணி கிடையாது. என் மனசில் ஒரு ரிவெஞ்ச், ஜோனை கொல்லணும்னு. இந்த எனர்ஜி இல்லாத பாடியை வச்சுட்டு நடக்க முடியாமல் நடந்து 320 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் போய் குணமாகறாரு. இனி ஹக்லாஸ் ஜோனை கொல்றதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அவனை ஃபைன் பண்ணுறாரு. ஆனால் ஆல்ரெடி ஜோன் யூஎஸ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிட்டான். உங்கள் ஒரு ரூல் ஒன்று இருக்குது, யூஎஸ் ஆர்மியை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக ஆயுள் தண்டனை கொடுக்கும் அந்த கவர்மெண்ட். இதனால ஹக்லாஸ் அவனை பார்த்துட்டு மன்னிச்சு விட்டுறாரு. இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி 2015 ஒரு மூவி கூட வந்திருக்கு. இதுக்கு ஒரு லைன் ஒன்று இருக்குது, ஈவன் when everyone leaves you to die, your willpower can bring you back.